ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்மள எதிர்பார்த்தமே மார்க்கெட் கீழே ஒரு கரெக்ஷன் தான் இருக்குது. இன்னைக்கு அப்ராக்சிமேட் ஒரு 100, 150 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு மார்க்கெட்டு. இது நம்ம எதிர்பார்த்தது தான். ஓப்பன்லேருந்து இன்னைக்கும் நல்ல ஒரு சரிவு தாங்க. நம்ம இங்க ஒரு இந்த பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் கீழே க்ளோஸ் ஆகல. இது கீழே வந்து அடுத்த சப்போர்ட் இங்க இருக்குது. இன்னைக்கு நைட் 12 மணிக்கு வந்து அ அமெரிக்கால ஃபெட் மீட்டிங் இருக்கு. 25 காசு அவங்க ஒரு டாலர்ல 25 காசு குறைக்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு மார்க்கெட்ல. ஒருவேளை குறைக்காம விட்டாங்கன்னா, ஏன்னா அடுத்த மாசம் வந்து ட்ரம்ப் பதவி இருக்கிறாரு, பிரசிடென்ட் மாறுறாங்க. ஒருவேளை குறைக்காம விட்டுலாம்னு ஒரு பயம் இருக்கு, பதற்றம் இருக்கு. இல்ல 25 காசு குறைச்சிட்டு இல்ல இதுக்கப்புறமே டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டா கூட மார்க்கெட் கீழே தான் விழுகும். அந்த ஒரு பயத்தினால இருக்கிறாங்க. பார்ப்போம் இப்போ நைட் 12 மணிக்கு எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் தான். பார்க்கலாம் இந்த சப்போர்ட்டாச்சும் எடுக்கிறாங்க, சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆனால் இப்போ வரையும் ஷார்ட் டேர்ம் கீழே தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் ஷேர்ஸ் ஹோல்டிங் வச்சிங்கன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க, லாபத்தை எடுத்துருங்க. லாஸில் இருந்தால் பரவாயில்ல, வச்சுருங்க, பார்த்துக்கலாம். லாங் டேர்ம் வந்து மார்க்கெட் மேலே தான் போகும், ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் வந்து மார்க்கெட் வந்து கீழ் சைடு தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி மொத்தங்க நிஃப்டி 15 இருக்குங்க. நிஃப்டி 15னா இந்தியாவில் இருக்க டாப் ஹெவி வெயிட் என்னென்ன கம்பெனி இருக்குதோ அந்த கம்பெனிலாம் வந்து இந்த நிஃப்டி 50ல் வருவாங்க. ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் நிஃப்டி 50. அந்த நிஃப்டி 50ல் 17 ஷேர் தாங்க ஏறி இருக்குது. வெறும் இந்த 17 ஷேர் மட்டும்தான் ஏறி இருக்குது. சரி பாருங்க, 33 ஷேர் விழுந்து தான் இருக்குது. அதாவது 66% ஷேர்ஸ் எல்லாம் கீழே தான் போயிருக்குது. இன்னைக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் 2895 ஷேர்ஸ் இருக்குங்க, ட்ரேட் ஆகிருக்குது. அதில் 2000 ஷேர் கீழே தான் விழுந்துருக்குது. 2000 ஷேர் லாஸில் தான் போயிருக்கிறாங்க. வெறும் 800 ஷேர் தான் லாபத்தில் போயிருக்கு. இதுதான் நான் சொல்லுவேங்க, மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா மட்டும் ஷேர்ஸ் வாங்க. நிஃப்டி மேலே போச்சுன்னா ஷேர்ஸ் வாங்குங்க, கீழே போச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. கோ வித் ஃப்ளோ, ஊரோட ஒத்து போகிற மாதிரி நம்ம போய்க்கணும். அடுத்தது பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தா ஓவரியும் இந்த ரிலையன்ஸு, டிசிஎஸ்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கிறாங்க. ஓகே, வெல் அண்ட் குட். மற்றபடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பாரதி ஏர்டெல் எல்லாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன கரெக்ஷனில் தான் இருந்திருக்கிறாங்க. ரெட்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதான் இங்கே பார்த்துட்டோமே, இந்த இந்த நிஃப்டி 50ல் இருக்கிற டாப் 5 10 இதுதான் தான். டாடா டெக்குங்க. டாடா டெக் கம்பெனி வந்து இந்த இந்த வருஷம் தான் ஐபிஓவில் வந்தாங்க. அது கணக்குப்படி பாருங்கள், லிஸ்ட் ஆகி அவன் ஹை போனதும் 1400 இப்போ இருக்கிறது வந்து பாருங்கள் 1000 கம்மியாக வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 34% மார்க்கெட்டுன்னு விழுந்திருக்கான் ஹைலேருந்து. அடுத்து இண்டஸ் இந்தியா பேங்க். இண்டஸ் இந்தியா பேங்க்கும் இந்த விஷயத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 1700 இப்போ 43% ஷேர் 43% கீழே விழுந்துருக்கான். இப்போ 1000 கம்மி இவனும் போயிட்டான். ஏஷியன் பெயிண்ட்ஸ் அதே மாதிரி தாங்க. இவனும் பாருங்கள், இந்த இடத்துல 3600 நான் 35% 2500 கீழே போயிட்டான். இந்த ஷேர்ஸில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒருவேளை மார்க்கெட் நிஃப்டி வந்து மேலே திரும்பும்போது இந்த ஷேர்ஸ்லாம் வந்து உங்கள் ரிசர்ச் அனலிஸ்ட், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட், உங்கள் ப்ரோக்கரோ யாராவது சஜஷன் கொடுத்தா அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிஃப்டி வந்து மேலே ஏறும்போது அந்த ஷேர்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி மேலே ஒரு டைம் மார்க்கெட் இப்படி திரும்பி இங்கே திரும்பி இந்த ஹை உடச்சிருச்சு, இப்படி வந்து இப்படி மேலே போச்சுன்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஷேர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிடலாம். கீழே போகும்போது வாங்க வேணாம், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு 3 மினிட்ஸ் ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஒரு 3 மினிட்ஸ் ஒதுக்குங்க, மார்க்கெட் தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் வந்து மார்க்கெட்டில் பார்க்கலாம். மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் தான் நம்ம இப்போ குஜராத்லலாம் பாருங்கள், அவ்வளோ பேர் ட்ரேடிங்கில் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறேன். சேட்டுன்னா நான் ஒரு ஃபைனான்ஸ் கிட்ட போய் சேட்டுகிட்ட போய் காசு பண்ணுறேன். ஏன்னா சேட்டுக்கிட்ட தான் காசு இருக்குன்னு. ஏன்னா அவங்க மார்க்கெட் அந்த காலத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க, பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சேர்ந்து மார்க்கெட் படி எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி லாபம் பார்க்கலாம், நம்மளும் வளரலாம், ஒன்றா சேர்ந்து வளருவோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.